ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜூன் 22 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தளபதி அப்படின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றதற்கு பிறகு நிகழ்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த பிறந்தநாள் பார்க்கப்படுறதுனால இது கொஞ்சம் கூடுதல் ஒரு சிறப்புமிக்கதாகவே பார்க்கப்படுது. அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்த்து மழையை பொழிஞ்சு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணமே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவியை பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா ஆகியோரும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. ஆனால் தாய் ஷோபா மற்றும் அவருடைய நெருங்கிய நட்பு நடிகை த்ரிஷா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி காலையிலிருந்தே ரசிகர்கள் மத்தியில் வட்டம் அடித்து கொண்டே இருந்தது. அதற்கான பதிலும் தற்போது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்தநாள் நாளான இன்று பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நாள் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிச்சு. சட்டசபையிலையும் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் விழா என்று அதுவும் அவர் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறமா கொண்டாடக்கூடிய ஒரு முதல் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த பிறந்தநாள் விழாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு புறம் பார்த்திங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் கோலாகலமாக நடந்தது. மற்றொரு புறம் இரத்த தான முகாம்கள் நடைபெற்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனையில் இன்று பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற செய்தியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது தாய் ஷோபனா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து மடலை அனுப்பியிருந்தாங்க. அந்த வாழ்த்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாலும் மகனினுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், உன்னுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே உனக்கு கிடைக்கணும், நீ நீண்ட ஆயுளோடு வளத்தோடும் உடல் நலத்தோடும் வாழணும், உன்னுடைய குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அவங்க வாழ்த்துக்களை தன்னுடைய மகனான முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்திருந்தாங்க. இதையடுத்து பார்த்திங்க அப்படின்னா நடிகை த்ரிஷா அவர்களும் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தை பகிர்ந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் டிலேவாக பிறந்தநாள் வாழ்த்தை பகிர்ந்திருந்தது கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விதமான ஒரு பேசுபொருளாக இருந்தாலும் அவங்க வாழ்த்து தெரிவித்திருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமானதாக இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷோபனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய மகனும் மனைவியான சங்கீதா அவர்களும் இணைந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அவங்களுடைய ஆசையை அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. நீங்கள் இருவரும் இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூசகமாக சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இளைய தளபதி விஜய், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதா இருவரும் பார்த்தீங்க அப்படின்னா இணைந்து மீண்டும் வாழ்வார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் எழ ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ இந்த விஷயம் ரொம்பவே பேசப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு பல விதங்களில் இருந்தும் பார்த்தீங்கன்னா வாழ்த்து மடல், வாழ்த்து செய்தி குவிந்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் ஒருபுறம் அவருடைய பிறந்த
பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய வாழ்த்து மடல்களால் உற்சாகம் அடைந்திருந்தாலும், மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபை கூட்டத்தொடரில் காரசாரமான விவாதங்களும் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக சட்டசபை இன்று ஜூன் 22ஆம் தேதி காலை கூடிய போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையில ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் மற்றும் அமளி காரணமா அவை போர்க்களமாகவே மாறியிருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விவகாரத்தை உடனடியாக விவாதிக்க கோரி அதிமுக சட்டசபை தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாள் ஆகும் இன்றைய தினம். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வரக்கூடிய முதல் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால சட்டசபை கூடியதுமே சபாநாயகர் முதலமைச்சர் விஜய்க்கு தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அவையில் இருந்த ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் மேஜையை தட்டி முதலமைச்சருக்கு வாழ்த்து மழை பொழிந்தாங்க. வாழ்த்துரைகள் முடிஞ்ச உடனே அவையின் விளக்கமான நடவடிக்கைகள் தொடங்க ஆரம்பிச்சது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகை பேர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் பால் சீட் ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற தனியார் இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட பயங்கர அமோனியா வாயு கசிவு குறித்து விவாதிக்க அரசு தரப்பு தயாரானது. இந்த விபத்தில் வடமாநில பெண் தொழிலாளர்கள் உள்பட 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. மேலும் 64க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்ட சென்னை ஸ்டாலின் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையும் பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த மிக முக்கியமான மற்றும் அவசரமான பொது பிரச்சனை குறித்து சட்டசபை விதி 101 கீழ் மாண்புமிகு அமைச்சர் பர்வேஸ் அறிக்கை தாக்கல் செய்து உரையாற்ற சபாநாயகர் அனுமதி வழங்கினார். அமைச்சர் பர்வேஸ் தனது உரையை தொடங்குவதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவரான அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து நின்றாங்க. அமைச்சர் பேசுவதற்கு முன்பாக இந்த விபத்து குறித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாங்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பேச வேண்டும். மக்கள் உயிருடன் விளையாடிய இந்த சட்டவிரோத தொழிற்சாலை மீது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை நாங்கள் முதல்ல பேச அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு இபிஎஸ் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் திமுக உறுப்பினர்களும் இந்த விவகாரத்தில் அரசை முற்றுகையிட முயன்று குரல் எழுப்பியிருந்தாங்க. இதனால் அவையில் ஒரே நேரத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் சத்தம் கேட்டு கூச்சல் குழப்பம் நிலவ ஆரம்பிச்சது. இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அரசு தரப்புல விதி 101 கீழ் அமைச்சர் விரிவான விளக்கத்தை அளிக்க போறார். அவர் பேசி முடித்த பிறகு விவாதத்தின் போது தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய தாராளமாக நேரம் ஒதுக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் பேசும்போது குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ்க்கு பேச அனுமதி மறுத்தார். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி தனது கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி சத்தமிட்டதால் சபாநாயகரின் உத்தரவின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவரின் மைக் உடனடியாக துண்டிக்கப்பட்டது.